ஜாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போலே ஊர்கிறாய். லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழிய சொல்லிருக்க ஒத்த சொல்ல சிக்கவில்லை எதனாலே, பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாளே. ஏ கனிஷா கரெக்டாடி? ஷிப்போ கரெக்டா? ஷிப்போ ஏய் அதெல்லாம் விழுக மாட்டேன். ஏய் நேகா என்னடி சொன்ன? நேகா வந்தேன் வையே. அதான் வாய் ஓவர் ஆயிடுச்சுல. நேத்து உங்க அம்மா முன்னாடி எவ்வளவு நடிச்ச? குண்டு ரெண்டு கால் இருந்தாலே ஒழுங்கா நட்ட மாட்டா, இல்ல ஒட்ட காலு. நேகா உனக்கு வாய் ஓவரா இருக்கு. இந்த வர இரு. ஆனந்தி நீ பாப்பட்ட வரணும்னா இன்னும் 5 டப்பா தாண்டணும். 5 டப்பா தானே, நான் தாண்டிடுவேன். குண்டு நீ கீழே விழுந்துடுவ. நேகா குண்டுன்னு சொல்லாதே, அடிச்சிருவேன். நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ குண்டுதானே. நேகா ஒரு அளவு தானே பொறுமையா இருப்பேன். ஆனந்தி அக்கா நீங்க நம்ம நேரமா ஒரு கல்ல நிக்கிறீங்க, கீழே விழுந்துவீங்க, டீக்கணுமா வாங்க. இந்த வர இரு. ஆனந்தி குண்டு, ஆனந்தி குண்டு குண்டு நான் சொல்றேன். கனிஷா இந்த ஆட்டத்துல நேகா கிடையவே கிடையாது. நான் கிடையாதா? ஆனந்தி கனிதா என்னோட பெண்டு. கனிதா நீ என்னோட பெண்டு தானே? ஆமா நேகா நான் உன் பெண்டு தான். கனிஷா சொல்ல ஆனந்தி அக்கா. நேகா விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டா நான் வர மாட்டேன். ஆனந்தி அக்கா அப்படி சொல்லாதீங்க, நீங்க இருந்தாதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்போ நேகா ஆட்டத்துல சேர்த்துக்க கூடாது. குண்டு ஒண்ணுதான் எடுக்க கூடாது. பாப்பமா யார் ஆட்டத்துல இருக்க யார் போறான்னு பாப்பு பாப்பு. இங்க பாரு கனிஷா, கண்டிப்பா சொல்றேன் நேகா வந்தாலும் நான் வர மாட்டேன். நேகா அமைதியா இரு. கனிதா அந்த குண்டு வேண்டாம், நம்ம மட்டும் இல்லாதலாம். நேகா ஆனந்தி அக்கா இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும், நீ அமைதியா இரு. கனிதா நான் தான் பெண்டு, ஆனந்தி கிடையாது. இல்ல ஆனந்தி அக்காவும் எனக்கு பெண்டு தான். அப்போ உனக்கு நேகா பெண்டு இல்லையா? இல்ல நேகா நீ எனக்கு பெண்டு தான். அப்ப ஆனந்தி நான் வந்தா வரமாட்டேன்னு சொல்லுறா, அப்ப நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? இல்ல இல்ல உன்னை விட்டுட்டுலாம் அங்க போக மாட்டோம். சரி அந்த குண்டு சொல்லலாம் கேட்காதேன்னா. நேகா ஆனந்தி அக்கா குண்டுன்னு சொல்லாட, ஆனந்தி அக்கா கோவம் வரும். அவ குண்டுதானே. நேகா நான் தான் சொல்லல, சொல்லாத. சரி சரி சொல்ல மாட்டேன். கனிஷா கரெக்டாடி? அக்கா கனிதாவும் நேகாவும் பேசிட்டு இருக்காங்க. கனிஷா ஆனந்தி அக்கா கரெக்டா என்ன? கலட்டுக்கா கலட்டு. ஆனந்தி தப்பு தப்பு. தப்பாடி? இல்லக்கா நேகா போய் சொல்லுறா. நேகா அமைதியா இருந்தா அடிச்சிருவேன். ஆனந்தி பாப்பா போய் சொல்லல, நிஜமாவே தப்படா கால விட்ட. அப்படியாடி? கோட்ல கால் வச்சிட்டானே? இல்லக்கா கோட்ல கால் வைக்க போனீங்க, ஆனா கோட்ல கால் வைக்கல. ஓ கோட்ல தான் கால் வைக்க போனேனா? குண்டு நான் தான் சொன்னல. அதான் இந்த பக்கத்துல வந்துட்டே இரு. ஆனந்தி அடுத்த ஆட்டம் நான் ஆடுமா? நீ ஆட்டத்திலே கிடையாதுங்கற, நீ எங்க ஆட வர? கனிதா நேகா ஆனந்தி அக்கா சும்மா சொல்லுது, அடுத்த ஆட்டம் நீதான். நிஜமாவா? நிஜமா. சரி ஆனந்தி அக்கா இன்னும் ஒரு டப்பாடா. வந்துட்டேன். சென்னல புகழு வெளிநாட்டு காத்துல எப்படி இருந்து? இது காத்தா? ஆமல வெளிநாட்டுல ஏதோ சில்லு சில்லுன்னு காத்து வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சிலே என்ன நக்கலா? ஷியாம்ல சரியா காத்து வாங்காம வந்துட்டியோ? சிலே என்னல என்னையே கலாய்க்குதியா? ஒன்னதான் கலாய்க்கணும், நீ தானே வெளிநாடு போயிட்டு இருந்திருக்கா. சில புகழு இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கா, ஏதாவது ட்ரீட் உண்டா இல்லையா? ட்ரீட் தானல, வச்சிடலாம் வச்சிடலாம். சின்னல வெளிநாட்டு பீஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? சிலே என்னல இன்னும் திருந்தலையா நீங்களா? சிலே அத உடல, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா? என்னல கேக்குற, எனக்கு புரியல. புகழு நடிக்காத. சில விக்கி நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல. சிலை அதால அந்த வெளிநாட்டு குட்டி எல்லாம் இருக்காளோ? ஓ வேற அதை பத்தி தான் கேக்குறீங்களோ? ஆமால இத்தனை வருஷம் வெளிநாட்டுல இருந்திருக்கா, எப்படியே எதாவது பிக்கப் பண்ணிருப்பிய. சிலை நான் என்ன பொண்ணு பக்கத்துக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். மாப்பிள நமக்குள்ள என்னல சொல்லல, என்னல என்னத்த சொல்ற? புகழு உனக்கு என்னல சொல்லல, ஏதாவது ஃப்ரெண்டு கிரெண்டுன்னு உசார் பண்ணிட்டு வந்தியா இல்லையா? சிலை என்னல விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அங்க இருக்க வேலைக்கெல்லாம் நிக்கிறது கூட நேரம் இருக்காது, இதுக்கு இடையில எங்க இருந்துல பொண்ணு கிட்ட எல்லாம் பேசுறது? சில புகழு அப்ப நிஜமே உனக்கு வெளிநாட்டு பிள்ளை எல்லாம் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லல அதெல்லாம் இல்ல. ஷியாம்ல நீ இப்படி இருக்கா? என்னல என்னாச்சு? சிலே நானும் நீ ஏதாவது வெளிநாட்டு பிள்ளைய உசார் பண்ணி வச்சிருப்ப, அப்படியே நம்மளே எதையாவது பிக்கப் பண்ணி டேக்கப் பண்ணலாம்னு நினைச்சா நீ என்னன்னா ஒன்னத்துக்கு யூஸ் இல்லாம வந்திருக்க. ஆமால நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்லாதான் நினைச்சிருக்கியா? ஆக மொத்தம் அவனுக்கும் வேலை வெட்டிக்கு போகணும்னா ஆசை இல்ல. உள்நாட்டுல பொண்ணு பார்த்து சலிச்சு போய் வெளிநாட்டு பொண்ணு கேட்கறது வரைக்கலாம்.
சின்னல உள்நாட்டு பிள்ளைவ இவ்வளவு எல்லாம் எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆனா அந்த வெள்ளக்காரிச்சுவல எப்பதால பார்க்கலாம். ஆனா புகழு இந்த விஷயத்துல நீ கொடுத்து வச்சவன்ல டெய்லியும் ஒரு குட்டியை பார்த்துப்ப. சிலை அமைதியா இருங்களே, நாளை எவளையும் பார்க்கல. சிலை பிரகா இவன் சொல்றத நீ நம்புறியால? யாரு இவன் சொல்றத நான் நம்புறேனா? ஷாம்ல நீ வேற, இவன் பார்த்தாலும் பார்க்கலன்னு தான் சொல்லுவான். ஆமல நீ சொல்றதும் கரெக்ட் தான். இவனாவது பார்க்காம இருக்கிறதாவது. இவெல்லாம் 5வது படிக்கும் போதே அஞ்சலி டீச்சர் சைட் அடிச்சவன். இதுல தூரம் வெளிநாட்டுக்கே போயிட்டு வந்திருக்காரு. ஒரு புள்ளைய கூட பார்க்காம இருந்திருப்பாரு. சிலே அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? இல்ல எங்களுக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. சில பிரகா நீ நினைக்கிற மாதிரி வெளிநாட்டு பொண்ணுங்களாம் அவ்வளவு வள அழகா இருக்க மாட்டாளுங்க. என்ன இருந்தாலும் நம்பூர் பிள்ளைங்க மாதிரி வராதுல. ஓஹோ அப்புறம் சின்னல சில புகழு பேச்செல்லாம் ஒண்ணும் சரியில்லை பாத்துக்கா. சின்ன வந்தோடனே வழியிலேயே விழுந்துட்டியா? ஆமால ஊழுகிறேன். உங்களை மாதிரி எனக்கு அதான வேலை. ஷேய் அதெல்லாம் நான் விழ மாட்டேடி, நீ நகரு. சிவா அந்த பொண்ணுல சிவல சிலை எந்த பொண்ணுல? அதோ தூரத்துல நின்று நொண்டி ஆடிட்டு இருக்காளே அவ யாருல? சிலை அவ நம்ம ஆனந்தில. நம்ம ஆனந்தியா? ஆமல இந்த ஊருக்கே அவதான் அழகி. அழகியா? ஆமல பார்த்தா தரல? தெரியலதான். சென்னல தெரியறாங்கிறத இவ்வளவு சலிச்சுட்டு சொல்லுத? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, நேத்து இவ என் வீட்டுலதான் இருந்தா. ஓகோ நேத்து ஆனந்தி உன் வீட்டுலதான் இருந்தாள்? ஆமல அவன் என் வீட்டுலதான் இருந்தான். சரி அப்புறம் பிரகா நீ சும்மா இல்ல. அவ சில புகழு சில விக்கி நீ அமைதியா இல்ல. மாப்பிள நீ சொல்லு. சிவதான் மாப்பிள நேத்து தெரியாம என் மேல வந்து விழுந்துட்டா. விழுந்துட்டாளா? ஆமல தெரியாம விழுந்துட்டா. ரைட்டு மாப்பிள அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன அவளை கீழ் விழுக்காம நான் தான் பிடிச்சேன். ஓகோ பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? சரி மாப்பிள அதெல்லாம் விடு. அவனை என்ன சொல்லி கூப்பிட்டா? மாப்பிள எப்படில கரெக்டா இந்த கேள்வி கேக்குற? சொல்லுல எப்படி கூப்பிட்டா? அண்ணனு கூப்பிட்டால. என்ன மாப்பிள உன்னே அண்ணன்ட்டாளா? சிலே என்னல எதுக்கு சிரிக்கா? சில்ல மாப்பிள நம்ம கேங்லயே நீ தான் கொஞ்சம் பர்சனாலிட்டியான ஆளு. எப்படி இந்த ஊர்ல இருக்கவளுக்கும் உன்னை அண்ணன் கூப்பிட மாட்டாளுங்க. அதே நம்பிக்கையிலதான் ஆனந்தியும் உன்னை அண்ணன் கூப்பிட்டுருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா உன்னையே அண்ணன் கூப்பிட்டுருக்கா பாரு அவ. அதான் நினைச்சேன் சிரிச்சேன். என்னல நக்கலா? சிலே மாப்பிள நான் உன்னை எப்படிலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன், நக்கலான்னு கேக்கா? ஓகோ இதா புகழ்றதா? அத விடல. ஆமா ஆனந்தி உன் அண்ணன் கூப்பிட்டாலே உனக்கு வருத்தமால? ஹிலே என்னல கேள்வி கேட்க? எனக்கு எதுக்கு வருத்தமா இருக்க போகுது? அப்ப மாப்பிள உனக்கு வருத்தமா இல்ல? இல்லல எனக்கு எதுக்கு வருத்தமா இருக்கணும்? சிலே ஆனந்தி பின்னாடி சுத்தாத பயிலோலே கிடையாது. இந்த ஊரு பயிலோலே ஆனந்தி பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த ஊருக்கே அழகினா அவன் மட்டும்தான். சரியில இருந்துட்டு போட்டோம் அதுக்கு என்ன? சிலே என்னல இருந்துட்டு போட்டோம் அசால்ட்டா சொல்லுதா? சில மாப்பிள வேற என்ன சொல்லணும்? சில மாப்பிள அவளுக்கு கொஞ்சம் பாருல. செம்புட்டு அழகா இருக்கா பாரு. அவ அழகுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் பத்தாதுல. ஓகோ அப்படியாப்பட்டவ நம்மள ஒரு அத்தான் மாமா மச்சான் ஆசையா கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அதையும் நீயே சொல்லு. சில என்னல கேள்வி கேட்க? அப்ப எல்லாம் மட்டும் கூப்பிட்டான்னு வை. அவ்வளவுதான் என்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. ரெக்க கட்டி வானத்துல பறந்துட்டு இருந்திருப்பேன். பரப்பல்ல பரப்ப. உங்க அப்ப முனியாண்டி வந்தாருன்னா ஒரு ரெக்கைய மட்டும் இல்லல உன்னையும் சேர்த்து உடைச்சிருவாரு. சில பிரகா என்ன நான் ஒண்ணுமா நினைச்சால? சேச்ச நீ எல்லாம் என்ன மாதிரி கிடையாதுல. நான்லாம் எங்க அப்பாவை பார்த்து பயப்பட மாட்டேன். சிலை சும்மா இருங்கள. ஆனா புகழு என்ன இருந்தாலும் ஆனந்தி உன்ன அண்ணன் கூப்பிட்டு கூடாது. இல்ல நீ வேற யால அதே பிடிச்சு தொங்கிக்கிட்டு. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அதான் சொன்னோம்ல அவதான் இந்த ஊருக்கே அழகி. சரில அவ உன்ன என்ன சொல்லி கூப்பிட்டா? கூப்பிட்டாளா? நீ மூடல. சரில நீயே பேசு. சொல்லுல எதுக்கு திருக்கு முடிச்சிட்டு இருக்கா? அது அது மாப்பிள அவகிட்ட நான் பேசினது இல்ல மாப்பிள. சில பிரகா ரொம்ப பல்ல கட்டாத. ஷால வெக்கமா இருக்கா? ஷேல என்னை அண்ணன் கூப்பிட்டதே அவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருந்திய. ஆனா இத்தனை வருஷமா ஊர்ல இருக்கிய. அந்த உலகாலைக்கு உங்ககிட்ட பேசினது கூட இல்லையா? இதுக்கால இவ்வளவு பில்டப்? மாப்பிள அது அப்படி கிடையாதுல. வேற எப்படி இல்ல? கிளே சும்மா இருந்துரு ஓங்கி விட்டேன்னு வைக்க. சரியில்ல விடு. சரி மேல சொல்லு. என்னல அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? இல்ல மாப்பிள அது இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, யாரு கூட பேச மாட்டா. அதனாலதான் பேசல. அது மட்டும் இல்ல நமக்கும் எந்த பிள்ளையும் பேசி பழக்கம் இல்ல பத்தியா? அதான் நானும் போய் பேசினது இல்ல, அவளும் பேசல. லே இதெல்லாம் உனக்கே அடுக்குமால? இல்ல பிரகா இப்ப எதுக்குல பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள சின்னல சிலை அவ அழகிதான். ஆனா அவனையும் மதிக்க மாட்டா. அதையும் மீறி அவகிட்ட எவனாவது பேசுறானா ஒன்னு அண்ணனா இருப்பான், இல்லனா ஸ்ட்ரைட்டா சித்தப்பாதான். ஓகோ அந்த அளவுக்கு உலகாலிக்கியா? ஆமால ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. குழந்தைங்க கூட தான் எப்போதுமே இருப்பா. ஆனா புகழு அவளை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்ல? ஆமால அவனுக்கு கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 4-5 வருஷமா விட்டு போட்டுட்டு இருக்கான். இல்ல பிரகா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கல? என்னல விக்கி உண்மையை தானே சொல்லுதேன். சொல்லுவல ஏன் நீ அவ பின்னாடி சுத்தல?
சுத்தினந்தால அவளை சைட் அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நீதான் அவளை கரெக்ட் பண்ற, லவ் பண்ற, அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா. லே அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் எனக்கு அந்த ஆசையே இல்ல. ஷால அவ கிடைக்க மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா என்ன? லே என்னல ஒரு பொண்ணுக்காக போய் அடிச்சுக்கிட்டியா? சேச்சே மாப்பிள, அடிச்சுக்கலாம்ல, சும்மா விளையாட்டுக்கு தான். சரி மாப்பிள, நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரி மாப்பிள, பார்த்து சுதானமா போ. இல்ல விக்கி, நான் கிளம்புதல. பாத்து போல. ஆனந்தி சூப்பரா விளையாண்ட. ஓகோ சூப்பரா விளையாண்டனோ. ஆமா ஆனந்தி சூப்பரா விளையாண்ட. ஆனந்தி அக்கா இந்த ரவுண்டே மேகாடா ஆடணும். அதெல்லாம் அப்புறமா ஆடுவா, இப்ப அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும். சாப்பாடா? ஆமா, காலைல இருந்து சாப்பிடாம தானே ஆடிட்டு இருக்க. ஆனந்தி இன்னும் நான் விளையாடவே இல்ல. சாப்பிட்டுட்டு வந்து விளையாடலாம் வா. எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், நான் விளையாடிட்டு வரேன். நேகா சொன்னா கேளு, அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஆனந்தி நீ மட்டும் விளையாண்டல, எனக்கும் ஆட்டையா இருக்கு. அடியே சாப்பிட்டுட்டு வந்து விளையாடலாம் வா. எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். நேகா சொன்னா கேளு, ஒழுங்கா வா. நான் வரல. வா நேகா. நான் வரல. நேகா ஒழுங்கா சொல்லும்போதே வந்துரு, இல்லன்னா அடிச்சிருவேன். ஆனந்தி இப்படி பண்ணுடா. சரி நான் இன்னும் விளையாட கூடாதுன்னு சொல்றேன், சாப்பிட்டு வந்து விளையாடலாம். எனக்கு படிக்கவே இல்ல. அப்ப நீ சாப்பிட வர மாட்ட. வர மாட்டேன். கனிஷா, நேகா சாப்பிட்டு வந்தா மட்டும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லன்னா சேர்த்துக்காதீங்க சரியா? சரிக்கா. ஆனந்தி நீ ஏன் அப்படி பண்ணுடா? ஒழுங்கா சாப்பிட வந்தனா சாப்பாடு ஊட்டிட்டு உனக்கு கொண்டு வந்து இங்கே விட்டுருவேன். இல்லன்னா கண்டிப்பா யாருமே உன் கூட விளையாட மாட்டாங்க. என்ன கனிஷா, நான் சொன்ன விளையாடாம இருப்ப தானே? ஆமா ஆமா. அனிதா நீ ஏன் பண்ணுடானே? ஆனந்தி சொல்றத கேட்காத. மேகா நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நாம இங்கே விளையாண்டுட்டு இருக்கோம். நான் போக மாட்டேன். மேகா நீ இப்ப சாப்பிடலனா கண்டிப்பா ஆனந்தி அக்கா உன்னை விளையாட விட மாட்டாங்க. நீ போய் சாப்பிட்டுட்டு அப்போ. அனிதா எனக்கு படிக்கவே இல்ல. பசிக்காதுதான், உனக்கு எப்படி பசிக்கும்? ஆனந்தி நிஜமாவே எனக்கு படிக்கல, விடு. இங்க பாரு நேகா, நீ என்னதான் அழுதாலும் கண்டிப்பா சாப்பிடாம விளையாட முடியாது. இப்ப நீ சாப்பிட வரலன்னு வையா, கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட டுக்கா விட்டுருவாங்க. அனிதா நீ என் கூட விட்டுடுவியா? ஆமா நீ சாப்பிடறனா உன் கூட டுக்கா விட்டுருவோம். ஆனந்தி எல்லாம் ஒண்ணு அழடா. இப்ப நீ வருவியா? அப்படி வரேன். வா. டைம் வேற ஆகுது, இத நான் யாரையுமே காணும். இந்த ஆபீஸ்க்கு இதுக்கு முன்னாடி வந்தது கூட கிடையாது. இப்ப எப்படி சிஓ ரூமுக்கு போறது? மணி வேற ஆகுது, இப்ப என்ன பண்றது? ஹலோ மணிகண்டன். நான் வந்துட்டேன் மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் என்னவா? ஆமா உங்களதான் மேம். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் வேணும்? இங்க சிஓ சார் ரூம் எங்க இருக்கு? சிஓ சாரா? சிஓ சார் எதுக்காக நீங்க பார்க்கணும்? பை தி பை ஐ எம் மித்ரா. ஓகே ஐ எம் யாஷினி. நான் வந்து இந்த கம்பெனில. ஹலோ மித்ரா, ஐ திங்க் நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் நியூவா ஜாயின் பண்ண போறீங்களா? ஆக்சுவலி நான் இந்த கம்பெனில தான் 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல போனா சிஓ சார் கூட ரொம்ப நல்லவரு, யாரையும் திட்ட கூட மாட்டாரு. ஹி இஸ் வெரி கைண்ட் பர்சன். ஆமா மித்ரா, இதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயாவது வேலை பார்த்திருக்கீங்களா? இல்ல மேம், அது வந்து. ஓ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா? எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். இல்ல மேம், நான் 2 இயர்ஸ் இங்க தான் ஒர்க் பண்றேன். 2 இயர்ஸாவா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமா 2 இயர்ஸா நான் இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். 2 இயர்ஸா ஒர்க் பண்றீங்கன்னா இன்னுமா உங்களுக்கு சிஓ சாரோட ரூம் தெரியல? இல்ல நான் கம்பெனிக்கு வந்தது இல்லையா? வாட் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல யாஷினி மேம், எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கா. சோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தேன். 2 இயர்ஸாவும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்னு வர சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் வந்தேன். ஓ 2 வருஷத்துல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா. பரவாயில்ல, சார் ரொம்ப நல்லவரு, இந்த அளவுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஆமா, நானும் சிஓ சார் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா சொல்லுங்க மித்ரா, உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக 2 வருஷம் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே. இத்தனை நாள் வரைக்கும் கம்பெனிக்கே உங்களுக்கு கூப்பிடல. ஆமா. சரி வாங்க, நானே சிஓ சார் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே. மித்ரா இங்க என்ன செகண்ட் ஃப்ளோர் தான் சாரோட ரூம். ஓ சரி. ஆமா நீங்க எந்த ஊரு? இங்கதான் பக்கத்துல ஒரு கிராமம். ஓ நீங்க கிராமத்துல இருந்து வரீங்களா? ஆமா. அப்பவே நினைச்சேன், நீங்க பூவெல்லாம் வச்சுட்டு அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அழகான கிராமத்து பொண்ணு. தேங்க்ஸ் யாசினி. மித்ரா நீங்க ரொம்பவே அமைதியா பேசுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணுங்களேன். இல்ல யாசினி, அது வந்து. ஓ உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கான்னு சொன்னீங்களா? உங்களோட குழந்தையா? ஆமா. அப்படியே உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாங்க? ரஞ்சித், நேத்து கொடுத்த ஃபைல் எல்லாம் கரெக்ஷன் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சார். அப்புறம் முந்தா நாள் அனுப்பின மெயில்ல நிறைய எரர் இருந்துச்சு, அதையும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? கரெக்ஷன் பண்ணி மூவ் பண்ணியாச்சு சார். என்ன வெங்கட் சைலண்டாவே இருக்கீங்க? உங்க டீம் எப்படி போயிட்டு இருக்கு? யா சார், எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நீங்க தான் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உங்க டீம்ல இருந்து தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகும்? ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியாது? இல்ல சார், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டீம் லீடரா இருக்கீங்க. இல்ல சார், அது வந்து வீட்டுல கொஞ்சம். வெங்கட், வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்க இருக்காதீங்க. கம்பெனிக்குன்னு வந்தாச்சுன்னா ஒர்க்ல தான் கான்சன்ட்ரேட் இருக்கணும்.
வீட்டுல பிரச்சனைனா ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுல உள்ள பிரச்சனையை தீர்த்து வைங்க. அதை விட்டுட்டு வீட்டுல பிரச்சனைன்னு கம்பெனில கோட்டை விட்டுறாதீங்க. இல்ல சார், இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்டா இருந்தா சரிதான். அப்புறம் ரஞ்சித், ஆஃப்டர்நூன்குள்ள அந்த பிரேசில் ப்ராஜெக்ட்ல முடிச்சு என் கேபின் எடுத்துருவாங்க. ஓகே சார். என்னடா அங்க கொஞ்சம் பாரு, எங்க திரும்பி பாரு. டேய், எப்படா செம்மையா இருக்கடா. ஆனா யாரு அவ? அதான்டா எனக்கு தெரியல. ஆனா செம்ம ஃபிகரு. என்ன ரஞ்சித்? சார், என்ன உங்களுக்குள்ளே ஏதோ பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. இல்ல சார், அது அந்த பொண்ணா இதானே திடீர்னு லிஃப்ட்க்கு என்னாச்சு? என்னது லைட்லாம் ஆஃப் ஆகி ஆகுது? மித்ரா, ஷாசினி, பயப்படாதீங்க மித்ரா, ஏதோ லைட்டா இஷ்யூ நினைக்கிறேன். ரஞ்சித், என்ன பாத்துட்டே இருக்கீங்க? உடனே செக்யூரிட்டி கால் பண்ணுங்க. இதோ பண்றேன் சார். ரஞ்சித், இதுதான் சரியான சமயம். ஃபிகர் வேற செம்மையா இருக்கா. இந்த சான்ஸை விட்டோம் அவ்வளவுதான். மித்ரா பாத்து. ரஞ்சித், என்னோட பாத்துட்டு இருக்க புடி. என்னடா அது? இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்த சிஓ சாரா? போச்சு மித்ரா. ஷட், எல்லாம் போச்சுடா. ரஞ்சித், இப்படி சொதப்பிட்டியடா. நான் என்னடா பண்றது? எனக்கு முன்னாடி அவர் தான் நிக்கிறாரு. அவர் என்னடா, அவர் தாண்டி போய் பிடிச்சிருக்கான்ல. மறந்துடாத, விஜய் சார் எப்படி தெரியும்ல. போடா, விட்ரா. பீஸ பார்த்தா நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு தெரியாமல இருக்கும். இருந்திருக்கலாம்டா, அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல. பாத்துக்கலாம். என்னத்தை பாத்துக்கலாமோ, கை கேட்டதே வாய் கேட்ட மாட்டேங்குது. விட்ரா, ஓவரா போலாமாத. மித்ரா, என்ன? ஒண்ணுல சார். யாசினி, திடீர்னு லிஃப்ட்டுக்கு என்னாச்சு? ஐயோ மித்ரா, லிஃப்ட்டுக்கு மட்டுமா ஆச்சு? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. எங்க மித்ரா, லிஃப்ட் கிராக் ஆனதும் நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அதனாலதான் கண்ணை மூடிட்டேன். நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடிட்டீங்க. ஆனா உங்க முன்னாடி யாரு நின்னான்னு தெரியுமா? யாரு நின்னா? ஐயோ மித்ரா, கம்பெனிக்கே கிரஷ்னா அது விஜய் சார் மட்டும்தான். விஜயா? ஆமா, இந்த கம்பெனியோட சிஇஓ விஜய் சார். ஓ, அவர் பேர் விஜயா? ஆமா மித்ரா, விஜய் சார்னா இந்த கம்பெனில உள்ள எல்லா பொண்ணுக்கும் கிரஷ். செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு தெரியுமா? யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு உங்க லக்கு. யாசினி, ஓ சாரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல? இருந்தாலும் சொல்றேன், நீங்க லக்கி தான். ஏன் யாசினி, ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயோ, லிஃப்ட் கிராக் ஆனதும் நீங்க பயந்து போய் கத்தி கண்ணு முன்னீங்களா? ஆமா. அப்போ விஜய் சார் தான் ஹீரோ மாதிரி வந்து உங்களை காப்பாத்தினாரு. காப்பாத்தினாங்களா? காப்பாத்தினாங்க மீன்ஸ் இந்த சைடு அந்த சைடு நீங்க விழுகாம பாத்துக்கிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இதை நான் எப்படி சொல்லுவேன்? நான் வேணா பண்ணி கட்டட்டுமா? இல்ல யாசினி, அதெல்லாம் வேண்டாம். சரி, சிஓ சார் ரூம் எங்க இருக்கு? ஓ ஆமால, அதையும் மறந்துட்டே பாருங்க. இங்க என்ன ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல 3rd ரூம். ஓகே யாசினி, ஓகே, நீங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே மித்ரா, நீங்க வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து என்ன பாருங்க. என்ன? என்னோட கேபின் 1st floor. ஓ, ரிசப்ஷன் டிபார்ட்மெண்டா? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? கிரவுண்ட் ஃப்ளோர்னாலே அந்த டிபார்ட்மெண்டா தானே இருக்கும், அதான். பரவாயில்ல, நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் தான். சரி யாஷினி, நான் கிளம்புறேன். ஓகே மித்ரா, பாத்து போங்க. இந்த பொண்ணு செம்ம லக்கி தான். நம்ம விஜய் சாரை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு இந்த பொண்ணு லக்கி தான். நமக்கெல்லாம் எங்க இந்த குடுப்பன இருக்கு. ஆமா, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பத்தி கேட்டுமே ஒண்ணுமே சொல்லல. மேபி மறந்துருப்பாங்க போல. திரும்பி வரட்டும், கேட்கலாம். மனோகர் இங்கதான் போய் தொலைஞ்சாரோ தெரியல. ரஞ்சித், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ள வரலாமா? யா, கம் இன். சார், ஐ அம் விஜய். ஹலோ, உங்களதான். சொல்லுங்க சார். ஷார், நீங்க